ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணுதான் இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் கோபி நான் தெரிஞ்சுக்கிட்டது, நல்லது மட்டும் செய்யவே கூடாது கோபி. நான் தெரிஞ்சது என்னன்னா, யாருமே சங்கத்துல ஜெயிச்சு வந்தீங்கன்னா நல்லது செய்யாது. நல்லது செய்யலைன்னா உங்க ஆப்போனன்ட் டீம் எல்லாம், அதாவது யூனியனுக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் ஒன்னா இருப்பாங்க, ஜாலியா இருக்கலாம். ஆனா நீங்க நல்லது செய்வீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதனால நான் சொல்றது என்னன்னா, நல்லது செய்யாதீங்க யாருமே. யூனியனுக்கு வந்தா தலைவரா இருந்துச்சு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஜாலியா இருந்துச்சு, அப்படியே கிளம்பிடலான்னு நான் நினைச்சேன். ஆனா என்னைய வச்சு செஞ்சுட்டாங்க. ஆனா அப்பதான் என்னோட டேரக்டர் கூட கேட்டார், சுந்தர் சிங் சார் கேட்டார், என்ன வாஸ் உங்க யூனியன்ல ஒரே பிரச்சனை அப்படின்னு. ஆமா சார், ஒண்ணுமே எனக்கு புரியல. ஏன் ஏதாவது நல்லது பண்ணீங்களா? ஆமா சார், கொஞ்சம் நிறைய பண்ணேன். அப்ப அதான் பிரச்சனை. ஆனா 2 பேருக்கும் உள்ள பயம். நல்லதை நம்ம இங்க மைக்ல சொல்றோம்னு வைங்க, அவங்க சங்கத்துல யூனியன்ல முதல்ல நல்ல விஷயத்த சொன்ன முதல்ல என்சி கோபி சொன்ன மாதிரி ஒரு கேள்வி கேட்பான், இன்னொருத்தன் கேள்வி கேட்பான். அதாவது இந்த மாதிரி கேள்விகள்லாம் நம்ம எங்கேயுமே ஒரு கேட்டு கூட இருக்க மாட்டோம், யோசிச்சு கூட இருக்க மாட்டோம். அந்த மாதிரி கேள்விதான் அந்த 4 பேர் கேட்பான். ஏன்னா பதிலும் இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்களேன்னு யோசிப்போம். அப்பதான் எங்களுக்கே புரியாது, என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்கறா, நம்மளாலே பதில் சொல்ல தெரியல முடியலையே. ஆனா அந்த கேள்வி கேட்டா அவனுக்குமே பதில் தெரியாது. அந்த கேள்வி நீ திருப்பி நீ சொல்றானா அவனுக்கும் தெரியாது. ஆனா அவங்க கேள்வி கேட்க மட்டும் தான் தெரியும். நாங்க போய் கேட்டா இந்த மாதிரி நிறைய அவஸ்தப்பட்டோம். ஆனா நான் அடிச்சேன் ஃபைட் ஆக்ஷன் சொல்றேன். ஆனா அது அப்படி ஒண்ணும் இல்ல. ஏன்னா இங்க நிறைய பேர் நான் சினிமால போயிருக்கேன், இருந்திருக்கேன், வந்திருக்கேன். பட் அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்கல. ஆனா எனக்கே ஆச்சரியம், இப்படியெல்லாம் சினிமால போய் சொல்லி ஒருத்தரை காலி பண்ணி அனுப்புவாங்களான்றதுதான் இருக்கு வருத்தம். சரி, அதாவது ஒருத்தர் காலி பண்ணணும்னா எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போறாங்களே, அது எப்படி ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப வியந்துட்டேன். பட் எனக்கு என்னன்னா, என்ன மீடியாக்கெல்லாம் போய் காலி பண்ணிட்டாங்க, என்னென்னவோ காலி பண்ணிட்டாங்க. ஆனா எனக்கு ஆச்சரியம். ஆனா எனக்கு ஆச்சரியம், பெரிய ஆச்சரியம் ஒரே ஒருத்தர் பார்த்துதான் எனக்கு பெரிய ஆச்சரியம். அப்பப்போ நான் அவரை போய் கேட்பேன், சார் என்ன சார் இது இப்படி பண்றாங்க? ஏய் நீ ஏன்டா கோவப்படுற? இல்ல சார் எனக்கு ரொம்ப கோவம் வருது சார். எனக்கு கோவமே வராது சார், ஆனா கோவம் வருது சார். ஏய் ஏன்டா நீ இதெல்லாம் யோசிக்கிறீங்க? என்ன நினைச்சு பாருங்க. ஏன்னா என்ன திட்டாதவங்களா, என்ன பண்ணாதவங்களா? அது யாரு தெரியுமா? சேவமணி சார். என்ன திட்டாதவங்களா சொல்லு, என்ன எடுத்துக்கூடாதுங்க. அப்புறம் தான் அவர் முழு ரோல் மாடலா நான் எடுத்துட்டேன் சார். தேங்க்யூ சார். இப்ப தெரியுது அந்த 25,000 பேரை நீங்க எப்படி வச்சு சமாளிக்கிறீங்க. சோ வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல, சொன்னா நிறைய சொல்லணும், டைம் இல்ல. இப்ப மிக்சர் இதெல்லாம் மிக்சர்லாம் இன்னைக்கு சண்டே எனக்கு தெரிஞ்சு கோபி மிக்சர் எல்லாம் கொடுத்துட்டாப்புல. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.